ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் அண்ட் வின் வித் இங்கிலீஷ் சேனல். நான் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக தான் பேசுகிறேன். ஆனால் ஸ்டேஜில், அதாவது பப்ளிக்கில் பேச எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று நினைப்பவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ரிமெம்பர், கான்ஃபிடென்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ப்ராக்டிஸ். இந்த வீடியோவில் கான்ஃபிடென்ட்டாக பேச 10 பவர்ஃபுல் டிப்ஸ் தர்றேன். இந்த டிப்ஸை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பேசும்போது ட்ரை பண்ணுங்கள். வாட்ச் till the end and start your confident speaking journey today. Tip number 1. Think before you speak. அதாவது பேசுவதற்கு முன் யோசிக்கவும். இதற்கு முதல்ல மற்றவங்க பேசுவதை கவனிங்க. இது சூழ்நிலை தக்க பேச உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். மன அமைதி வரும்போது நமது பேச்சு தெளிவான நிலைக்கு எடுத்து செல்லும். டிப் நம்பர் 2. கண்ட்ரோல் யுவர் ஃபியர். பயத்தை கட்டுப்படுத்துங்கள். பயம் இயல்புதான், ஆனால் அது உங்களை கட்டுப்படுத்த விடாதீர்கள். டிப் நம்பர் 3. டேக் டீப் பிரீத். ஆழமாக சுவாசிக்கவும், சாந்தமாக இருக்கவும். ஆழ்ந்த சுவாசம் மனதை அமைதியாக்கும். இயல்பாக இருங்கள். எல்லோரும் நம்பகத்தன்மையையே விரும்புகிறார்கள். டிப் நம்பர் 4. திங்க் அண்ட் ஃபார்முலேட் யுவர் தாட்ஸ் பிஃபோர் யூ ஸ்பீக். பேசும் முன் எண்ணங்களை யோசித்து திட்டமிடுங்கள். முன்னதாக யோசிக்கும்போது தெளிவாக பேச முடியும். இது உங்கள் குழப்பத்தை குறைத்து உங்களை ஃபோக்கஸாக இருக்க உதவும். இது உங்களை கான்ஃபிடென்ட்டாக மட்டுமல்ல, தெளிவாக பேச உதவும். டிப் நம்பர் 5. நோ வாட் யூ வாண்ட் டு சே. நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் முக்கியமான கருத்தை தெளிவாக வைத்திருங்கள். டிப் நம்பர் 6. ஃபோக்கஸ் ஆன் த லிசனர், நாட் யுவர் செல்ஃப். கவனமாக இருங்கள். உங்கள் மேல் அல்ல, கேட்பவர் மீது கவனம் செலுத்துங்கள். கேட்பவர் என்ன கேட்க விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். டிப் நம்பர் 7. நோ யுவர் மெசேஜ். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல போகிறீங்க என்பதை முதல்ல தெளிவாக இருங்க. உங்கள் சொந்த அனுபவத்தை கூட நம்ம ஷேர் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கை சம்பவத்தை பற்றி பேசும்போது அது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். டிப் நம்பர் 8. கெட் டு த பாயிண்ட் குயிக்லி. முக்கியமான விஷயத்தை சீக்கிரமாக சொல்லுங்கள். நேரடியாக தேவையான விஷயத்தை மட்டும் முதல்ல சொல்லுங்கள். அப்போ எல்லாரும் உங்களை கவனிப்பாங்க. டிப் நம்பர் 9. மேக் இட் ஈஸி டு ரிமெம்பர். எஸ், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு நீங்கள் சிம்பிள் வேர்ட்ஸ், ஷார்ட் சென்டென்சஸ் இதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அதே மாதிரி மெயின் பாயிண்ட்ஸையும் ரிப்பீட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 10. விஷுவலைஸ் எ பாசிட்டிவ் அவுட்கம். நீங்கள் பேசும் முன் நம்ம ஸ்பீச்சை எல்லோரும் கேட்டு கைத்தட்டுற மாதிரி இமேஜின் செஞ்சுக்கோங்க. இது உங்கள் கான்ஃபிடென்ஸு கொடுத்து உங்கள் பயத்தையும் போக்கும். ஸோ இந்த 10 டிப்ஸில் முக்கியமான டிப்ஸ் நமக்கு தேவை கான்ஃபிடென்ஸும் கரேஜ் தான். இது எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். ஸோ ப்ரிப்பேர் அண்ட் ப்ராக்டிஸ் வெல், கான்ஃபிடென்ஸும் கரேஜும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டைப் அடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.